மஷ்ரூம் என்பது சாப்பிடும் உணவாக மட்டும் அல்ல, அது ஒரு மருந்து என்ற கருத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல பாரம்பரிய மருத்துவ முறைகளில் இருந்து வந்துள்ளது. இன்று பசுமை மருத்துவமும் அறிவியல் ஆராய்ச்சிகளும் அதை உறுதிப்படுத்தி வருகின்றன. மஷ்ரூம்களில் உள்ள பீட்டா குளூகான்ஸ் என்ற சக்தி வாய்ந்த கூறுகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன. இது உடலை பாதுகாக்கும் இயற்கையான படையணியாக செயல்படுகிறது. குறிப்பாக ரிஷி, ஷிடாக்கி, மைடாக்கி, டர்கி டெயில், லயன்ஸ் மீன் போன்ற மருத்துவ மஷ்ரூம்கள் புற்றுநோயை தடுக்கும் திறன், நரம்பியல் ஆரோக்கியம், மன அழுத்தம் குறைப்பு மற்றும் நினைவாற்றல் மேம்பாடு போன்ற பல நன்மைகளை வழங்குகின்றன. சாதாரண பட்டன் மஷ்ரூம் கூட வைட்டமின் டி மற்றும் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களைக் கொண்டுள்ளது. மஷ்ரூம்களை உணவில் அடிக்கடி சேர்ப்பது இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு, உடல் எடையை சமநிலைப்படுத்துதல் மற்றும் இரத்த சர்க்கரையை குறைக்கும் நன்மைகளை தரக்கூடியது. ஆனால் எல்லா மஷ்ரூம்களும் சாப்பிட ஏற்றதல்ல. சில காட்டு மஷ்ரூம்கள் விஷமயம் மற்றும் உயிருக்கு ஆபத்தானவையாக இருக்கின்றன என்பதும் கவனிக்க வேண்டியது. எனவே நமக்குத் தெரிந்த வகைகள், சுத்தமாக சமைக்கப்பட்டவை மற்றும் தேவையான அளவில் மட்டுமே சாப்பிட வேண்டும். உணவாகக் கொள்க, மருந்தாக அமையக்கடவது என்ற பழமையான தமிழ் மருத்துவக் கோட்பாடின்படி உணவுகள் உடலைச் சீராக்கும் மருந்தாக இருக்க வேண்டும். அதில் மஷ்ரூம்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கிய உணவுகளில் மஷ்ரூம்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளன. மேலும் மருந்து தொழில்துறையும் அதனை மருந்து மூலிகையாக பயன்படுத்தி வருகிறது என்பது ஆச்சரியம் அல்ல. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப்பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.